வணக்கம். வருடத்தின் முதல் பெரிய பண்டிகையாக வருவது தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. தொடர்ந்து 4 நாட்கள் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை அப்படிங்கிறது கிராமங்களில் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த தை திருநாளாம் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு நம் வீட்டில் பூஜை அறையில் இருக்க வேண்டிய முக்கியமான 3 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். தமிழர்களோட வீரத்தையும் கலாச்சாரத்தையும் போற்றும் விதமாக கொண்டாடப்படும் இந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது எல்லாருமே உற்சாகமாகவும் ஒற்றுமையாகவும் கொண்டாடும் அற்புதமான தமிழ் திருநாளாம் இந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது சிறப்பு. உழவர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையாக ஆண்டுதோறும் தை முதல் தேதியில் கொண்டாடப்படுவது வழக்கம். உழவு தொழிலுக்கும் அதற்கு உதவியாக இருக்கும் சூரிய பகவானுக்கும் மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடப்படுவது தான் இந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறும் இந்த நாளை தான் மகர சங்கராந்தி அப்படின்னு தென்னிந்திய மாநிலங்களில் கொண்டாடுவாங்க. அதே போல் வேறு மாநிலங்களிலும் பொங்கல் பண்டிகை அறுவடை திருநாளாகவே வேறு வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டு வருது. அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த பொங்கல் பண்டிகை என்னைக்கு வருது, பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரம் என்ன, பொங்கல் பொங்கும் திசையின் சிறப்புகள் என்ன அப்படிங்கிற பல பதிவுகள் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதனுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அதே போல் இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு வீட்டின் பூஜை அறையில் இருக்க வேண்டிய முக்கியமான 3 பொருட்கள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொங்கல் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வருவது கரும்பு தான். அந்த கரும்பை 2 கரும்பாவது கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் 2 பக்கமும் கரும்பை நிற்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். 2 கரும்பு வாங்கிட்டு வந்து எவ்வளோ வாங்க முடியுதோ தாராளமாக வாங்கலாம். அதில் 2 கரும்புகளை எடுத்து பூஜை அறையில் இருபுறமும் கரும்பை தோகையோடு நிற்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக ஒரு சிறப்பான விஷயம். அடுத்ததாக பார்த்தோன்னா வாழைப்பழம், அதுவும் சீப்போடு வாங்கிட்டு வந்து வாழைப்பழ சீப்பை அந்த பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது மிக மிக ஒரு சிறப்பான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம் மஞ்சள் கொத்து. மங்களகரமாக அந்த மஞ்சள் கொத்து வாங்கிட்டு வந்து பானை, பொங்கல் பானையில் கட்டி பொங்கல் பானையை நம்ம அடுப்பில் ஏற்றுவோம். அதே போல் மஞ்சள் கொத்து பூஜை அறையிலும் கரும்பு 2 பக்கமும் நிற்க வச்சுருப்போம்ல, அதே மாதிரி மஞ்சள் கொத்தும் 2 பக்கமும் நிற்க வைப்பது அப்படிங்கிறது மிக ஒரு சிறப்பான விஷயம். இந்த 3 பொருட்களும் கண்டிப்பாக பூஜை அறையில் பொங்கல் தினத்தன்று இருப்பதை உறுதி செய்து கொள்ளலாம். நம்ம வீட்டில் அது கட்டாயமாக இருக்க வேண்டும். அன்றைய தினம்தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. முந்தைய நாளே அதை வாங்கி வழிபாடு செய்வதற்கான எல்லா வேலைகளையும் தயார் செய்யும் பொழுது இந்த 3 பொருட்களையும் வாங்கி வழிபாடு செய்வதற்கான எல்லா வேலையையும் நம்ம துவங்கி விடலாம். இப்படி செய்து பொங்கல் திருநாள் அன்னைக்கு இந்த 3 பொருட்களை வீட்டில் இருக்குமாறு பார்த்து கொண்டு வழிபட்டு சந்தோஷமாக மங்களகரமாக அந்த தை மாதத்தை துவங்கலாம். இனி வரும் போகும் மாதம் எல்லாம் நமக்கு சுபிக்ஷம் நிறைந்த மாதமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.